அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. கிரிதரனின் உத்தரவுப்படியே கதவை உள்ளே பூட்டிக்கொண்டு படுக்கை அருகே சாய்வு நாற்காலி இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். மெல்லியதாக குரட்டை விட்டு கொண்டு நாராயணன் தூங்கிக் கொண்டிருந்தார். மேஜை மேலிருந்த விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஏதாவது படிக்கலாம் என எண்ணி வார பத்திரிகை ஒன்றை மெல்ல புரட்டினாள். வெளிச்சத்தை காண கூசிய கண்களில் இருந்து நீர் பெருகத் தொடங்கவே அலுப்புடன் அதை மூடி வைத்துவிட்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கொண்டு சிந்தனை உலகிலே உலவத் தொடங்கினாள். வெளி ஹாலில் இருந்த கடிகாரம் ஒரு முறை அடித்து ஓய்ந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணி 2 பிறகு 3, அதற்கு பின்னர் கீழ்வானம் வெளுத்துவிடும் என்று யோசித்த வண்ணம் கண்களை மூடிக்கொண்டாள். களைப்பு தாழ முடியாது, அப்படியே மெல்ல உறங்க தொடங்கிவிட்டாள். பூனை நகங்களில் பிராண்டுவது போல் மெல்லியதாக ஒரு ஓசை கேட்கவே திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். அப்போது நாராயணன் ஒரு முறை படுக்கையிலே புரண்டு படுத்தார். கண்களை துடைத்து கொண்டு சோம்பலை முறித்துவிட்டு எழுந்து நின்றாள். கிரீச்சென்று ஏதோ ஓசை கேட்கவே திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள். அவள் நெஞ்சு பயத்திலே உறைந்து விட்டது. உலர்ந்து பேச திறமையின்றி அப்படியே சிலை போல் நின்று விட்டாள். சாத்தி இருந்த ஸ்நான அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து நின்றான் ஜெகதீசன். அவன் முகம் பார்க்க மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஏதோ விபரீதம் ஏற்பட போகிறது என அவளது உள்ளுணர்வு எச்சரிக்கவே பயத்தில் மஞ்சுளா நடுநடுங்கி போய்விட்டாள். கைகளை பிசைந்து கொண்டு நகருவதற்கு சக்தியின்றி அவனையே பார்த்த வண்ணம் சிலை என நின்று கொண்டிருந்தாள். கூச்சலிட்டால் கொன்று விடுவேன், வாயை திறக்காதே என்று அடிக்குரலில் சீறிய ஜெகதீசன் ஒரே எட்டில் அவளை அணுகினான். சொன்னதை கேட்டுக்கொண்டு என்னுடன் வந்துவிடு. முரட்டுத்தனம் செய்தால் உனக்குதான் கஷ்டம். கீழே கார் தயாராக இருக்கிறது. இங்கிருந்து நாம் ஓடிப்போய் விடுவோம். நமக்காக செல்வம், இன்ப வாழ்வு இரண்டுமே காத்திருக்கின்றன. தடை செய்யாதே, வா என்று கூறிவிட்டு அவள் கரத்தை பற்ற தாவினான். ஒரு துள்ளலில் படுக்கையின் பின்னால் போய் நின்று கொண்டாள் மஞ்சுளா. அவள் உடல் முழுவதும் வியர்வை ஆறாக வழிந்து ஓடியது. இன்னமும் அவளால் பயத்தில் பேச முடியவில்லை. அரண்டை விட்டு மான் போல் சுற்றும் முற்றும் பார்த்தாள். உள்ளே கதவை பூட்டிக்கொண்டால் இங்கே வரவே வழியில்லையா? சித்தியுடைய அறைக்கும் இந்த அறைக்கும் பொதுவாக உள்ளது இந்த ஸ்நான அறை. நீ இப்படி செய்வாய் என எதிர்பார்த்தே நான் அந்த வழியாக வந்தேன். உன்னை இனி விடமாட்டேன். நீ எனக்கு உரியவள் தெரியுமா என்று தாழ்ந்த குரலில் உரிமைய வண்ணம் பாய்ந்து அவளை பற்றி கொண்டான் ஜெகதீசன். வியர்த்து போன மஞ்சுளா திடீரென்று வாயை திறந்து காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று உரத்த குரலில் கிரீச்சிட்டு அலறினாள். ஜெகதீசன் தன் கையை பற்றியதும் மஞ்சுளா கூவிய ஓலம் நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஆனந்த நிலையம் எங்கும் ஒலித்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தார் நாராயணன். நிலைமையை உணர்ந்து கொள்ள அவருக்கு ஒரு வினாடி கூட ஆகவில்லை. ஜெகதீசனின் இரும்பு பிடியிலே சிக்கி வேதனைப்பட்ட பறவையாக தன்னை விடுவித்து கொள்ள மஞ்சுளா போராடி கொண்டிருப்பதை கண்டார். தமது தள்ளாமை, உடல் அயர்வு ஒன்றையும் பாராட்டாமல் படுக்கையிலிருந்து தொப்பென்று குதித்து மகன் அருகே ஓடி வந்தார். என்னை காப்பாற்றுங்கள் என்று மீண்டும் கிரீச்சிட்டு அலறிய மஞ்சுளா துக்கமும் அவமானமும் தாழ முடியாது விம்மி அழத் தொடங்கினாள். எவ்வளவுதான் அவள் முயன்றும் ஜெகதீசனது பிடியினின்று விடுவித்து கொள்ள முடியவில்லை. கூப்பாடு போடுகிறாயா? பங்களாவே படைத்திரண்டு வந்தாலும் உன்னை விடப்போவதில்லை என்று கர்ஜித்த ஜெகதீசன் தன் வலது கரத்தை ஓங்கி பளிர் பளிர் என்று அவளது மென்மையான முகத்திலே பல முறை அறைந்தான். நோவு தாழ முடியாது அவள் அப்படியே மயங்கி சுருண்டு அவன் தோள் மீது சாய்ந்து விட்டாள். அடப்பாவி, சண்டாளா, எல்லோரையும் கொலை செய்யவே புறப்பட்டிருக்கிறாயா நீ என்று ஆத்திரத்துடன் கூவிய நாராயணன் பாய்ந்து வந்து மகனது தோளை பற்றி பலமாக உலுக்கினார். இடது கரத்தினால் மஞ்சுளாவை அணைத்து தாங்கிக் கொண்டு வலது கரத்தினால் தந்தையின் முகத்திலே ஓங்கி பலமாக ஒரு குத்து விட்டான் ஜெகதீசன். மறு கணம் அவர் தடால் என தரையில் உருண்டார். கிழவா, உன் வேலையை கவனி, இதில் தலையிட்டால் உன் உயிரும் சேர்ந்து போய்விடும் என்று கர்ஜித்துவிட்டு மஞ்சுளாவை வாரி தோள் மீது போட்டுக்கொண்டு வெளிக்கதவை திறந்து கொண்டு சரியல் என சென்று விட்டான். தரை மீது உருண்டு விழுந்த நாராயணன் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார். வேதனையுடன் கன்னத்தை தடவி கொண்டு மெல்ல எழுந்து நின்றார். சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக நடந்து வெளியே வந்தவர் மாடிப்படிகளில் ஜெகதீசன் இறங்கிச் செல்லும் காலடி ஓசை கேட்டது. ஆத்திரம், துயரம் இரண்டும் தாளாது அவர் நெஞ்சம் பதைவதைத்தது. தமது வலிமையெல்லாம் திரட்டிக்கொண்டு கிரி, கிரி, ஓடிவா, அபாயம், அபாயம், ஓடிவா என்று உரத்த குரலில் கத்தினார். கிரிதரன் எழுந்து ஓடி வந்து பார்த்தபொழுது நாராயணன் சோர்வு தாழ முடியாது வராந்தாவின் சுவரிலே சாய்ந்து கொண்டு முனகிய வண்ணம் இருப்பதை கண்டான். அப்பா, உங்களுக்கு என்ன என்று பதறியவாறு அருகில் வந்து அவரை தூக்கி நிறுத்தினான்.
எனக்கு ஒன்றுமில்லை. அந்த பெண் மஞ்சுளா. அவளை ஜெகதீசன் என்று முடிக்காது குழறினார் நாராயணன். ஜெகதீசன் அவளை என்ன செய்தான் என்று பரபரப்புடன் வினவிய கிரிதரன் மருகி தவித்து போய்விட்டான். நாராயணனுக்கு மேலே பேச முடியவில்லை. அதிர்ச்சியும் வலியும் பொறுக்க முடியாமல் அவர் தன் நினைவை இழந்துவிட்டார். அவரை சுமந்து கொண்டு வந்து படுக்கை மீது கிடத்திவிட்டு குழப்பத்துடன் கீழே இறங்கி ஓடினான் கிரிதரன். மஞ்சுளாவிற்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று மட்டும் அவனுக்கு விளங்கியது. என்ன ஏது என ஒன்றுமே புரியவில்லை. ஆத்திரமும் பதைபதைப்பும் ஒருங்கே எய்தியவனாக முன் ஹாலுக்கு வேகமாக நுழைந்தான். அங்கே இருந்த விளக்கு மட்டும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. வெளியே செல்லும் வாயிற்கதவின் மீது சாய்ந்தவாறு புன்னகை பூத்த முகத்துடன் இடுப்பில் கை வைத்து கொண்டு ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்தாள் சித்தி சௌமினி. அவசரப்படாதே, எங்கே ஓட பார்க்கிறாய்? உன் ஆசை காதலியை உன் தம்பி அழைத்து கொண்டு ஓடிவிட்டான். விடுவதற்குள் அவளை மனைவியாக்கி கொண்டு விடப் போகிறான். அவள் அதற்கு ஒப்ப மறுத்தால் மரண தேவதையிடம் போய்விடுவாள். இனி நீ பதறி என்ன பிரயோஜனம்? உன் கையில் இருந்து பறந்துவிட்டது அந்த பச்சை கிளி என்று கூறிவிட்டு எக்காலமிட்டு கலகலவென்று சிரித்தாள் அவள். கிரிதரன் கோபத்துடன் ஏதோ பேசுவதற்கு வாயை திறந்தான். அதே சமயம் கார் ஒன்று புறப்பட்டு விரைவாக வெளியேறும் சப்தம் தோட்டத்தினின்று வந்தது. வெளியே செல்வதற்கு கதவருகில் அவன் ஓடி வருவதைக் கண்டு சௌமினி இன்னும் உரக்கச் சிரித்தாள். மகனே, ஆத்திரப்படாதே. இதெல்லாம் இவளுடைய ஏற்பாடு. அவர்கள் இருவரும் ஆனந்த லோகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றனர். நீ பின்னால் காரை எடுத்துக்கொண்டு தொடர முயற்சிக்காதே. நான் அனுமதிக்கப் போவதில்லை. உன்னை வெளியே விடாது கதவை பூட்டி கொண்டு மீதி இரவு முழுவதும் இங்கே காவலாக இருக்க நான் தீர்மானித்து விட்டேன் என்றால் வெகு அலட்சியமாக. திக்பிரமை பிடித்து போன கிரிதரன் சினமே உருவாக ஒரு கணம் அப்படியே சிலை போல் நின்று விட்டான். சீறி கொத்துவதற்கு தயாராகிவிட்ட கொடும் சர்ப்பம் என தலையை நிமிர்த்தி அகங்காரமாக பார்த்த வண்ணம் வஞ்சனையே வடிவாகி நின்று கொண்டிருந்தாள் சௌமினி. இத்தனை காலமும் அவள் கிரிதரன் மீது கொண்டிருந்த துவேஷமெல்லாம் பேசாத கொடும் சொற்களாக அவளது விழிகளில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. உள்ளத்திலே கனன்று கிடந்த தீய எண்ணங்கள் அவள் முகத்தில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. மன்னிக்க முடியாத இந்த பெரும் துரோகச் செயலின் விபரீத விளைவை உணர்ந்து கோபாவேசமாகிவிட்ட கிரிதரன் உடல் கிடுகிடுவென்று ஆடிக்கொண்டிருந்தது. அந்த அதிர்ச்சியினின்றும் சமாளித்து கொண்டு பேச அவனுக்கு சில நிமிஷங்கள் சென்றன. அதற்குள் உலகமே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டதைப் போன்று ஒரு பயங்கர உணர்ச்சி அங்கே நிலவியது. ஒவ்வொரு கணமும் ஆபத்தின் அருகிலே விரைந்து கொண்டிருந்த தன் ஆருயிர் காதலியின் கதியை எண்ணி எண்ணி மனமாற்ற முடியாது துடித்து போனான் அவன். சித்தி, போதும் விளையாட்டு. நகர்ந்து அப்பால் நில்லுங்கள். என்மேல் உள்ள வெறுப்பிற்கு அந்த பெண் ஏன் பலியாக வேண்டும்? இதை நான் சும்மா விட மாட்டேன் என்று சீறினான் சீற்றத்துடன். அசட்டையாக புருவங்களை உயர்த்தி கண்களை விரித்து சூழ் கொட்டிய சௌமினி தனக்குள் லேசாக சிரித்து கொண்டாள். உன்னோடு விளையாடுவதற்கு நான் பச்சை குழந்தை பார். யாருமற்ற அனாதை கழுதை அவள். நீ ஏன் இப்படி பதற வேண்டும்? காதலியை ஆபத்தில் கைவிட்ட கயவன் என்று அபவாதம் ஏற்படும் என்ற அச்சமா? புலம்பினாலும் சரி, சிங்கமாக கர்ஜித்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் அசையப் போவதில்லை. சுற்றுமுற்றும் பார்க்காதே. இதையெல்லாம் எதிர்பார்த்தே நான் வீட்டின் ஒவ்வொரு கதவையும் பூட்டி சாவி கொத்தை பத்திரமாக அப்புறப்படுத்தி விட்டிருக்கிறேன் என்றால் இருமாப்புடன். கிரிதரனின் உடலும் உள்ளமும் ஆத்திரத்தில் பதறின. மஞ்சுளாவை எண்ணி அவன் மனம் குமுறியது. பொங்கி எழுந்த சினத்தை அடக்க மாட்டாமல் முன்னால் பாய்ந்து அவள் அருகில் வந்தான். என் தந்தையை மணந்து விட்டீர்கள் என்ற தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தயங்கி நின்றேன். இல்லாவிட்டால் இத்தனை நேரம் என்று முடிக்காது நிறுத்தி பற்களை கடித்தான். பொங்கிய ஆத்திரம் பெருமூச்சுகளாக வெளிவர கோபத்தில் சிவந்த முகத்துடன் துடித்து கொண்டு தன் தயவிற்காக காத்து நின்ற அவனது பரிதாப நிலையை அவளுக்கு மிக்க வேடிக்கையாக இருந்தது. வார்த்தையாலோ செயலாலோ இதுகாரும் அவளால் துன்புறுத்த முடியவில்லை. இரும்பை நிகர்த்த அவன் நெஞ்சை அவளால் இதுவரை புண்படுத்தவே முடியவில்லை. ஆனால் அன்று அவளுக்கு பெரும் வெற்றி. காதலியை எண்ணி கலங்கி போன அவனது தடுமாற்றம் அவள் கண்களுக்கும் கருத்துக்கும் பெரும் விருந்தாக அமைந்தன. இந்த சித்திரவதையை அவள் பெரிதும் ரசித்தாள். தர்மம் என்ற கூட்டில் பாவம் இந்த ஆண் சிங்கம் அடைப்பட்டு தவிக்கிறது. அடடா என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள். சித்தி என்று பதிலுக்கு ஆத்திரத்துடன் கூவிய கிரிதரன் அவளை எரித்து விடுகிறவன் போல உறுத்து பார்த்தான். நான் உன் சித்தியாக இல்லாவிடில் இத்தனை நேரம் என்ன செய்திருப்பாய்? பல்லை தட்டி கையில் கொடுத்திருப்பாயா? பயமுறுத்துகிறாயோ? அப்படி முறைத்து பார்த்தால் நான் நடுங்கி விடுவேன் என எண்ணுகிறாயா? முட்டாள்! நேற்று வந்த அனாதை பெண்மேல் உள்ள ஆசை உன்னை
பெற்ற அப்பன் மேல் உனக்கு இல்லையே? ஆச்சரியம்! கிழவன் அங்கே மயங்கி கிடக்கிறான், அதை கூட கவனிக்காது இவளை தேடிக்கொண்டு பின்னாலோட புறப்பட்டு விட்டாயே. பேஷ் பேஷ்! கடமை தவறாத சத்புத்திரன் உன்னை விட இந்த உலகில் யார் உண்டு சொல்? லட்சியங்களின் இருப்பிடம் நீ, தர்மத்தின் ஆலயம், கண்ணியத்தின் இலக்கணம், ஒழுக்கத்தின் வாம்பு. ஆஹாஹாஹா! நீ அதிசய பிறவி அப்பா, அதிசய பிறவி என்று ஏசி நையண்டி செய்தாள் ஏளனமாக. அவள் சொன்னதை கேட்டதும் பற்களை கடித்து கொண்டான் கிரிதரன். சித்தி, போதும் நிறுத்துங்கள். கடமை உங்கள் அகராதியில் அந்த வார்த்தைக்கு இடமுண்டா என்று முதலில் யோசியுங்கள். இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? நான் உங்களுடன் அதிகம் விவாதிக்க விரும்பவில்லை. மரியாதையாக சாவியை கொடுத்து விடுங்கள் என்று இறைந்தான் உக்கிரமாக. சௌமினியின் முகத்திலே தவழ்ந்த சிரிப்பு உடனே மறைந்தது. சீற்றத்துடன் அவள் தலை நிமிர்ந்து அவனை வெறித்து பார்த்தாள். என்ன செய்து விடுவாய்? இந்த மிரட்டலுக்கு நான் பயந்து விட மாட்டேன். நான் வெட்கப்பட வேண்டுமா? உன் தந்தை துள்ளி திரியும் வாலிபனா? கிழவன்தானே, உண்மையைதானே குறிப்பிட்டேன். மரியாதையாம் மரியாதை. அந்த போர்வையை உதறி நான் வெளிவந்து எவ்வளவோ நாட்களாகிவிட்டன. பணம் இருக்கிறது, சௌகரியமாக இருப்போம் என்றுதான் நினைத்து இந்த கிழவனை மணந்து கொண்டேன். அது உனக்கு தெரியும். அதனால்தான் ஆதியிலிருந்து நீ என்னை வெறுத்தாய். இந்த உண்மை உனக்கும் தெரியும் என்பதை அறிந்து நானும் அன்றிலிருந்து உன்னை விஷமாகவே பாவித்தேன். வெளி வேஷத்தைக் கண்டு ஏமாந்த ஒரு பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டேன் என்பது எனக்கல்லவா தெரியும். கடன் சுமையாலே தத்தளிக்கும் இந்த வியாபாரம் கவிழ்ந்து போன பின் எத்தகைய வருங்காலம் எனக்கு காத்திருக்கிறது என்பதை நன்கு அறிவேன். அந்த பயங்கரத்தை நினைத்து பார்த்து கலங்கி மருகும் உள்ளத்தில் உற்சாகமா கரை புரண்டு ஓடும்? அலைபாய்ந்து பொங்குமா? ஏமாற்றத்திலே கொந்தளிக்கும் கடலாக குமுறி கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் ஏன் வாழ்விலே ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும்? என் வாழ்வு மட்டும் ஏன் நாசமாக வேண்டும்? என்னோடு கூட நீங்கள் அனைவரும் நாசமாக வேண்டும். இந்த குடும்பம் நிர்மூலமாக போக வேண்டும். இதுதான் என் ஆவா, என் கோரிக்கை. கிரிதரா, உங்கள் அனைவரையும் அழிக்க புறப்பட்ட பத்திரகாளி நான் என்று படபடவென்று பேசியவள் முடிவில் ஓவென்று ஆவேசத்துடன் அலறினாள். அவளது சித்தம் ஒரு கணம் கலங்கிவிட்டதோ என்று ஐயுற்று திகைப்புடன் நின்றுவிட்டான் கிரிதரன். பிறகு மெல்ல அருகில் நெருங்கி தனிவான குரலில், சித்தி, இது விபரீதமான விளையாட்டு. போதும், தயவு செய்து சாவியை கொடுங்கள். இன்னமும் உங்களை என் சிறிய தாய் என்றுதான் நான் மதிக்கிறேன். இப்பொழுது விவாதிக்க பொழுதே இல்லை. தயவு செய்யுங்கள் என்றான். ஏளனமாக தோள்களை குலுக்கிய சௌமினி கதவின் மீது சாய்ந்து கொண்டாள். கொஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது, அது இந்த வீட்டின் புத்தி என்று உருமினாள். இது சமயம் யாரோ மெல்ல நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது. திடுக்கிட்டு போன இருவரும் பின்கட்டின் பக்கம் கண்களை திருப்பினர். அடிமேல் அடி வைத்து நடந்து வந்த அன்னபூரணி அம்மாள் அவர்கள் முன்னால் வந்து நின்றாள். கிரி, இதுவரை நடந்தது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நான் தயங்கி கொண்டு தாழ்வாரத்திலே நின்று கொண்டிருந்தேன். நம் குடும்ப கலவரத்திலே ஊரான் வீட்டு இழுத்து போட்டு வேடிக்கை பார்ப்பது தவறு. இப்பொழுது ஒன்றும் குடிமூழ்கிவிடவில்லை. இந்த வீட்டின் ஒவ்வொரு கதவுக்கும் 3 சாவிகள் உண்டு. ஒரு சாவி கொத்து அப்பாவிடமும் மற்றொன்று அம்மாவிடமும் இருந்தன. ஒரு சமயம் 2மே தொலைந்துவிட்டால் உதவியாக இருக்குமே என்று வேறொரு சாவி கொத்தை என்னிடம் விட்டு வைத்திருந்தார் உன் அப்பா. இந்த அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. என் அறை கதவை மூடிவிட்டால் நான் வெளியே வர முடியாது என எண்ணிவிட்டார்கள். ராம ஸ்மரணை செய்து கொண்டு தூங்காமல் இருளில் நான் படுத்திருந்தேன். யாரோ வெளியே என் அறை கதவை இழுத்து மூடுவது கேட்டது. எழுந்திருந்து பார்த்தேன். கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. ஏதோ சதி என்று எனக்கு அப்போதே விளங்கிவிட்டது. ஆனால் நான் அவசரப்படவில்லை. கவலைப்படாத கிரி. சீப்பை ஒளித்து வைத்தால் பெண்ணுக்கு கல்யாணம் நின்று விடுமா என்ன? அது அசட்டுத்தனமான யோசனை. இந்த சாவியை எடுத்துக்கொண்டு பின்கட்டு வழியாக நீ உடனே புறப்பட்டு போ என்று ஒரே மூச்சில் பேசிவிட்டு இடுப்பில் இருந்த சாவி கொத்தை இழுத்து அவன் முன் நீட்டினாள். ஒரு கணம் திகைத்து போய் சிலையாகிவிட்ட சௌமினி திடீரென்று முன்னால் பாய்ந்து ஓடினாள். கேவலம், புழுவுக்கும் கீழாக அவள் மதித்த ஒரு அசட்டு கிழவி அவள் மாதக்கணக்காக உருவாக்கிய திட்டத்தில் குறுக்கிட்டு குலைப்பதா? அவளால் ஆத்திரத்தை தாழ முடியவில்லை. சண்டாளி என்று கூவி விட்டு சுவர் ஓரமாக இருந்த உயர்ந்த மேஜை மீது அழகிற்காக வைத்திருந்த பளிங்குச் சிலையை பற்றி எடுத்தாள். கிரிதரன் தடுக்கும் முன் ஒரே ஆவேசத்துடன் அன்னபூரணியின் முகத்தை குறிபார்த்து வீசிவிட்டாள். ஆனால் அவள் குறி தவறிவிட்டது. அந்த அம்மாளின் மண்டையை பொடியாக்குவதற்கு பதில் எதிர்பக்கத்து சுவரிலே அலங்காரமாக மாட்டியிருந்த சீதாதேவியை அபகரித்து செல்லும் ராவணனுடைய ஜடாயு போரிடும் படம் சுக்கு நூறாக உடைந்து நாலாபுறமும் சிதறிவிட்டது. அதை கண்டதும் அவன் நெஞ்சு பகீர் என்றது.
அத்தனை நேரத்துக்குள் மஞ்சுளா என்ன விதமான ஆபத்துகளுக்கெல்லாம் ஆளாகினாளோ கடவுளே, இது என்ன சோதனை என எண்ணி மெய் பதறி போய்விட்டான். இனியும் மரியாதையை பார்த்து தயங்குவது என்று எண்ணி ஒரே எட்டில் தன் சிறிய அன்னையை அணுகி அவளது கரத்தை பற்றி கொண்டான். பெரியம்மா, சீக்கிரம் பின்கட்டு அறை ஒன்றை திறந்து விடுங்கள். இப்படியே விட்டுவிட்டு நான் போனால் சித்தி இருக்கும் மனநிலையில் இந்த வீட்டில் கொலை கூட நடந்துவிடும் என்று கூறிவிட்டு தர தரவென்று அவளை இழுத்து கொண்டு பின்கட்டிற்கு விரைந்தான். சௌமினி ஆத்திரத்தில் அவனது கரத்தை பலங்கொண்ட மட்டும் கடித்து இம்சித்தும் கூட தன் காரியத்திலேயே கண்ணாகிவிட்ட கிரிதரன் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. பின்கட்டு அறை ஒன்றில் உள்ளே சௌமினியை தள்ளிவிட்டு கதவை வெளியே பூட்டிய பின்புதான் அவனுக்கு மூச்சே வந்தது. அவனது வலது மணிக்கட்டின் மேல் ரத்தம் குபீர் என்று வழிந்தோடியது. பெரியம்மா, தயவு செய்து நீங்கள் மாடிப்பக்கம் சென்று அப்பாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அம்பி பையலை அனுப்பி டாக்டரை அழைத்து வர ஏற்பாடு செய்து விட்டு போகிறேன். பத்திரம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு தோட்டத்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான். சில நிமிஷங்களில் வஜ்ரவேலுவும் சிந்தாமணியும் துணையாக கூட வர அவன் வண்டி வாயு வேகத்திலே வீர சோழன் பட்டணம் செல்லும் ராஜபாட்டையில் விரைந்து கொண்டிருந்தது.